ஓகே. அனைவருக்கும் வணக்கம். டான்செட் எக்ஸாம்க்கு இன்னி கரெக்டா ஒரு 10 டேஸ் இருக்கு. 10 டேஸ் கூட இல்ல. இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஒரு 8 டேஸ் தாங்க இருக்கு. இன்னையிலிருந்து 8 நாள் கழிச்சு நமக்கு டான்செட் எக்ஸாம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஹரிபரியில இருப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒரு ஸ்கெட்யூல் இருந்தா நல்லா இருக்குமே. ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே. ஸோ இப்ப நம்ம டெலகிராம் குரூப்ல ஒரு குரூப் ஆஃப் மக்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி 24,000 பீப்பிள் டான்செட் எம்பிஏக்கும், டான்செட் எம்சிஏக்கு 9,000 பீப்பிளும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷன்ல நீங்க டாப்பரா வரணும் அப்படின்னா, ஒரு சில செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இன்புட்ஸ் உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னா, நெறைய டாபிக்ஸ் வந்து மிஸ்செலேனியஸா இருக்கு. குப்பை மாரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுல நமக்கு இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் சிஸ்டனு, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்க்கறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். இப்போ இந்த குரூப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் பண்ற குரூப்ப, அதாவது உங்கள 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூமெரிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. செகண்ட் டைப் ஆஃப் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெர்பல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னும் சில செட் ஆஃப் மக்கள், 3 கேட்டகரின்னே வச்சுக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மாடரேட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் ரொம்ப அதிகமா தேவைப்படும். இப்போ நமக்கு டான்செட் எம்பிஏல வந்து ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 செக்ஷன்ஸ் என்னென்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இது 20 மார்க்கு. நெக்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சி இது ஒரு 20 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து வெர்பல் எபிலிட்டி இது ஒரு 20 மார்க்கு. ஸோ இது வந்து பியூரா கிராமரா இருக்கும். இப்போ எனக்கு வந்து படிச்சா உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது சார். ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு. அந்த பெரிய பேராகிராஃப நான் படிச்சேன் அப்படின்னா, என்னால ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எம்பிஏக்குங்க. எம்சிஏக்கு நான் பின்னாடி வரேன். ஒரு பெரிய பேராகிராஃப் ரீட் பண்ண எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அத இன்டர்பிரெட் பண்ணி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படின்னு இருக்கவங்களுக்கு, ரிமைனிங் இருக்க 40% கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும், பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்க. இப்போ நான் வந்துட்டு அந்த ரீடிங் விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் நான் ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 3 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி, வெர்பல் எபிலிட்டி. ஏன்னா, இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ரீடிங் ஹேபிட்ட இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல் பேஜ் படிங்கன்னு. நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மேபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். இல்ல அதெல்லாம் நான் எதுவும் பிராக்டிஸும் பண்ணல அப்படின்னா, பெட்டர் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூடுக்கும், டேட்டா சஃபிஷியன்சிக்கும், வெர்பலுக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு நாளைக்குங்க, இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, 18 டூ 4 32 ஹவர்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ண மாரி இருக்கும். நான் சொல்றது வந்து ரொம்ப லிமிட்டட் டைம். உங்களுக்கு நேரம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, எல்லா நேரத்தையும் டான்செட்டுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல டாபிக்ஸ் நெறைய இருக்கு. இப்ப நான் உங்கள ஃபோக்கஸ் பண்ண சொல்ற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் டாபிக்ஸ். தியரிட்டிக்கல் டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி ஏன்னா இதுல ஃபார்முலாஸ் நெறைய இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா, நீங்க ஃபங்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, காட் தீட்டா இந்த மாதிரி வந்து ஃபங்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அரித்மெட்டிக் டாபிக்ஸ் அப்படின்னா, அந்த பெர்சன்டேஜ், புராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோஸ் அண்ட் புரொப்போர்ஷன், ஆவரேஜஸ், டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயே வந்து நமக்கு ஒரு கான்செப்ட் வரும். என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்னு சொல்லுவாங்க. அது பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி பாருங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபிகேஷன் அத பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பிரிப்பேர் பண்றது? ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் பிரிப்பேர் பண்ணணுமா? இல்ல indiabix.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுல போய் நீங்க பிரிப்பேர் பண்ணலாமா? இல்ல ஆர்.எஸ். அகர்வால் புக் வச்சு பிரிப்பேர் பண்ணலாமா? நீங்க எதுல வேணாலும் பிரிப்பேர் பண்ணலாங்க. பட் என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு பேசிக்கே தெரியாது. நான் வந்து எந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது அப்படின்னா, நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. இதே ஆர்டர்லயே படிங்க. தப்பு கிடையாது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ் சொல்லணும் அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனலே நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு நான் ஜஸ்ட் சொல்றேன். ஸோ கோ டூ யூடியூப்.
ஸோ போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கெரியர் டீட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ கொஞ்சம் பெருசு கெரியர் டீட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. கெரியர் டீட்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த கிரீன் கலர் லோகோ வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட் போய்க்கோங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடியோஸ் மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிப்பேரே பண்ணாமல் போய் எக்ஸாம் எழுதுறக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு லாஜிக்கல் ரீசனிங் வருவோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தாங்க அதிகமாக இருக்கணும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்துட்டு ஒரு சில செட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. கோடிங் டீகோடிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கும். ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், நம்பர் சீரிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸும் கேட்கலாம், நம்பர் சீரிஸும் கேட்கலாம். அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிகர் கவுண்டிங். ஒரு ட்ரையாங்கிள் கூட எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அது நம்மளோட இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து அந்த மாதிரி டாபிக்ஸ் ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஃபிகர் கவுண்டிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசில்ஸ், பேசிக் பசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசினேன் இல்லையா? இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங். எம்பிஏவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ளிகபிள்ங்க. எம்சிஏக்கும் வந்து அப்ளிகபிள். எது? இப்ப நான் சொன்ன இந்த 20. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங் வந்து 20 மார்க்கு. நான் சொன்ன மாடல்ல நீங்க பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் எனக்கு பார்க்க டைம் இல்ல அப்படின்னா இதை மட்டும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயரு இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் இல்லையா? ஸோ இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா லென்த் இன்டு பிரெத் இது தெரிஞ்சது தான். ஸ்கொயரோட ஏரியானா ஏ ஸ்கொயர் தெரியும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் இல்லையா? அண்ட் அதே மாதிரி வந்து ட்ரிக்னாமெட்ரியில சைன் தீட்டா. ஸோ இந்த சொல்லுவோம் ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த சைன் தீட்டா, tan காட் தீட்டா, ஐ மீன் காஸ் தீட்டா, tan தீட்டா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் லாஜிக்கல்ல இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டியா உங்களால ஒரு 13 மார்க்காவது வாங்க முடியுங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்க எல்லாமே பார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த எம்சிஏ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட சேர்ந்து இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி ஒரு டாபிக் கேட்பாங்க. 5 மார்க்கு கேட்பாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி வீடியோ போட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மேட் எ வீடியோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு வீடியோ இருக்கா? ஒரு 5 வீடியோ இருக்கா? சும்மா அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்பிஏக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எம்சிஏக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்க. இப்ப நீங்க இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா, எம்பிஏக்கு டேட்டா சஃபிசியன்சி ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா, இந்த டாபிக்ல இருந்து தான் வந்து கன்சாலிடேட்டடா டேட்டா சஃபிசியன்சிக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒரு 40 மார்க்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெர்பல் எபிலிட்டி. ஸோ வெர்பல் இங்க பாருங்க டேட்டா சஃபிசியன்சியை பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் தாங்க. ரைட். ஸோ இந்த கேள்விக்கு பதில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கான்செப்ட். ஸோ நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா வொர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்காதா? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிசியன்சி. அந்த பதில் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட்ட வச்சு கிடைக்குமா? இல்ல 2வது ஸ்டேட்மெண்ட் வச்சு கிடைக்குமா? இல்ல 2யுமே வச்சு கிடைக்குமா? இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதுமா? இல்ல 2மே இருந்தாலும் கிடைக்காதா? இதுதான் டேட்டா சஃபிசியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக். நீங்க வந்துட்டு YouTubeலயே வந்து நெறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் டேட்டா சஃபிசியன்சின்னு டைப் பண்ணீங்கன்னா, ஒரு 5, 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு மாடல் புரிஞ்சிரும். அத வந்து நீங்க படிச்ச இந்த டாபிக்ஸோட அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்பல் எபிலிட்டி. ஸோ வெர்பல் எபிலிட்டி எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்? தயவு செஞ்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெர்பல் எபிலிட்டில இந்த ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமென்ட், ப்ரோனவுன் அக்ரீமென்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேசிக் கிராமர்ங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரூல்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாலே நெறைய ரூல்ஸ் வருங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளோட கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போதும். பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, கிராமர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து வெர்பல்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க.
ஸோ வேர்பல் எபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனி மேம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது நல்லா இருக்கும். ஸோ இங்கே லாஜிக்கல் ரீசனிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. அண்ட் வேர்பல் எபிலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் சி சம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குன்னு தனியாக வீடியோ இருக்கு, ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்பல் எபிலிட்டி, கிராமர், சென்டென்ஸ் கரெக்ஷன், இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு என்ன 9 வீடியோஸ் இருக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராமர் புக் இருக்கு சார் எங்கிட்ட, ஏதாவது ஒரு கிராமர் புக்கு கையில் இருக்கு இருந்தா ஓகே. அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்குக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஆர்டிகல்ஸ், எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் டைப் பண்ணிட்டு வித் ஆன்சர் டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஒன் பை ஒன்னா பார்த்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த 60 கொஸ்டின்ஸ்ல ஒரு 40லிருந்து 45 கொஸ்டின் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். 40லிருந்து 45 கேள்விக்கு வந்து கரெக்டான பதில் அடிக்க முடியுதான்னு சொல்லி பாருங்க. அது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க வந்து மேக்ஸிமம் மார்க் பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுல ஒரு 40லிருந்து 45 மார்க் அடிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஸோ ஐ கீப் இட் அஸ் பேஸ் மார்க் 40. இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ல கேரண்டியா சொல்றேன், ஒரு மொத்தமா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 4 பேசேஜ் வருங்க. பிசினஸ் சிச்சுவேஷன்ல 2 பேசேஜ் வரும். மொத்தம் 6 பேசேஜ். ஒரு பேசேஜ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்குங்க. இதுல மொத்தம் எவ்வளவு பேசேஜ் இருக்கு? இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் பிசினஸ் சிச்சுவேஷன்ல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு பேசேஜுக்கு வந்து 5 மார்க். அப்போ உங்களுக்கு மொத்தமா வந்து 40 மார்க். நான் கேரண்டியா சொல்றேன், உங்களுக்கு ஒரு 2 பேசேஜ் வந்து ஈஸியா இருக்கும். பேசிக்கா பார்த்த உடனே இந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு, இந்த இதுக்கு வந்து என்ன பெஸ்டான டைட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கேட்பாங்க. கேரண்டியா வந்து நம்மளால ஒரு 10 கொஸ்டின் வந்து 40க்கு 10 கொஸ்டின் வந்து கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியும். நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் விட்டுட்டு 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியும். அப்படி நீங்க 10 மார்க் வாங்குனீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோங்க 50 மார்க் வரும். இல்ல சார், நான் ரீடிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு வந்து இந்த மாரி மேத்ஸ் எல்லாம் அதிகமா வராதுன்னா, நீங்க கேரண்டியா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ல உங்களால ஒரு 25 மார்க் வாங்க முடியும். மிச்சதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவான்ட்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, வெர்பல்ல 25 மார்க் வாங்க முடிஞ்சாலே 50 மார்க் வரும். 50ங்கிறது நான் கொஞ்சம் டீசென்ட்டான ஸ்கோர் சொல்றேங்க. இத விட நல்ல மார்க் வாங்கணும். ரைட். ஸோ நான் வந்து பேசிக்கா பிரிப்பரேஷனே இல்லாதவங்களுக்கு இத நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து எம்பிஏக்கு பிரிப்பேர் பண்ணுங்க. எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் காமன்ங்க. ரைட். ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சி நான் எப்படி பிரிப்பேர் பண்ண சொன்னனோ, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப காமன். பட் நம்ம எம்சிஏ மக்கள் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரீஜன் வந்து லாஜிக்கல் ரீசனிங். கோடிங், டிகோடிங், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், பசில், ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், ஃபிகர் கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேசிக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், அரித்மெட்டிக் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல சுத்தமா ஐடியாவே இல்ல சார். நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டெலகிராம்ல கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ரோமு, ஆ ஈரோம், இபிரோம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மெமரி எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். பைனரி டூ டெசிமல், ஆக்டல் இந்த மாதிரி கன்வர்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கும் வந்து கொஞ்சம் பேசிக் வீடியோஸ் வந்து நம்மளோட இந்த சேனல்லயே போட்டிருக்கோம். நீங்க வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே பேசிக்கா 25க்கு உங்களால வந்து ஒரு 15லிருந்து 20 மார்க்கே வாங்க முடியுங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, இதெல்லாமே வந்து பிராக்டிஸ் இல்லாம பிரிப்பரேஷன்ல ஸ்கோர் வாங்குறது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரைட். ஏன்னா, நம்ம நெறைய பேர் வந்து பிஎஸ்சி, பிசிஏ முடிச்சவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத அட்டெண்ட் பண்ணுவீங்க. ரைட். ஸோ, அப்போ வந்து நமக்கு இது பேசிக்கான விஷயங்களா தான் தெரியும். புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இருந்தெல்லாம் எந்த கேள்வி கேட்கறது கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து கேட்கறாங்கன்னா கிடையாது. எல்லாமே பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல கேட்கறாங்க. நம்ம இந்த டைம்ல வந்து எந்த ரீஜன்ல ஸ்ட்ராங்கா இருக்கமோ, அந்த ரீஜன இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது நல்லதுங்க. தெரியாத ஒரு டாபிக்க புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணிக்க வேணாம். எதுவுமே பிரிப்பேர் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு நான் சொன்ன இந்த விஷயத்தாவது பிரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நீங்க பேசிக் மென்சுரேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ், ஈக்வல் ட்ரையாங்கிள் அப்படின்னா √3/4a இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவுதாங்க பிரிப்பேர் பண்றதுக்கு. ரைட். ஸோ நான் நெறைய சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்றது கஷ்டம். ஸோ என்னோட பிரெயினுக்கு வந்து இந்த டைம்ல எப்படி பிரிப்பேர் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு இன்புட் பட்டுச்சோ, அத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ரைட். ஸோ இதுக்கு மேல வந்து நீங்களே பிரிப்பேர் பண்ணிக்கலாம்.
நம்ம டெலகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஃப்ரீ செஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீக்கில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அகாமடேட் பண்ணிக்கிறேன். சார் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எடுத்த அதே வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் இருக்குது, மொபைல் ஆப்பில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை கூட பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாங்க. ஸோ இது வந்து பியூர்லி உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதுலையும் ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்? எப்படியாவது எக்ஸாம் வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அவ்வளோதாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்கிற இன்ஃபர்மேஷன் எப்போவுமே வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அதை நம்ம ப்ராக்டிஸாக ஆக்கும்போது தான். ஸோ இது ப்ராக்டிஸாக ஆக்கிறதும் ஆக்காததும் உங்கள் கையில் தான். ஆல் தி வெரி பெஸ்ட். டான்செட் எக்ஸாம் நம்மளோடது. தேங்க்யூ ஸோ மச் பீப்புள்.